கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷரை நம்பி அவன் பின்னாடி சென்று ஏமாந்து போகாதீங்க. மனுஷருடைய சுவாசம் எந்த நேரமும் நின்று விடலாம். ஆகவே மனுஷரை நம்பாதீர்கள். நம்மை படைத்து பாதுகாத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே நாம் நம்புவதற்கு தகுதி உள்ளவர். நாம் மனுஷரை நம்பி இதுவரைக்கும் ஏமாந்து கொண்டிருக்கீங்களா? உங்களுடைய புகழ், பதவி, பணம், வேலை, வீடு எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரை நம்புங்க. நாம் நம்புவதற்கு தகுதி உள்ளவர் கர்த்தர் ஒருவரே. வாக்கு மாறாத நேசர் அவரே. மனுஷரை எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவன் மண்ணாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இழந்து போன புகழ், பதவி, பணம், வேலை, வீடு எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஃப்ரெண்ட்ஸை நம்பி கூட நீங்கள் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனுஷரை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர். உம்மை நாங்கள் நம்புகிறோம். மனுஷரை நாங்கள் நம்பி இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இழந்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ.